ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அந்த வீட்டிற்கே ஒரு தனி அழகு அப்படிங்கிறது வரும். லக்ஷ்மி தேவியும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு வரும் பொழுது இந்த கோலம் போடும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாசமும் நம்ம வீட்டிற்கு கிடைக்கப்பெறுகிறது. அதனால் வாரத்தில் பார்த்திங்கன்னா தினமுமே இவ்வாறு ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கோலம் போடுவதும், கோலம் போடும் பொழுது இந்த தவறுகளை செய்யாமல் இருப்பதும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆடி மாதமும் பிறந்து விட்டது. அதனால் இந்த ஆடி மாதத்திலிருந்து இந்த கோலங்களை நீங்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தை போட நீங்கள் ஆரம்பிங்க. இப்படி தினமுமே நீங்கள் போட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் வீடு சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது தான். நம் இல்லத்திற்கு யார் ஒருவர் வருகை தந்தாலுமே அந்த இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்பது நம் வீட்டு வாசலில் போடப்பட்டிருக்கும் இந்த அழகான கோலம்தான். எதிர்மறையான எண்ணங்களோடு நம்ம வீட்டிற்கு யார் நுழைந்தாலுமே இந்த கோலத்தை அவர்கள் பார்க்கும் பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு நேர்மறையான சிந்தனை வந்துவிடும். அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா இந்த கோலத்திற்கு ஒரு விசேஷம் உண்டு. கோலம் இல்லாத வீடு மகாலட்சுமி வாழ விரும்பாத இடம் அப்படிங்கிறதான். வீட்டின் வாசலில் தான் மகாலட்சுமி குடியிருப்பாள். அதனால் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கத்தை நம்ம மங்களகரமாக வைத்திருக்க வேண்டும். நம் இல்லங்களில் அவளின் அருட்பார்வை கிட்டும் மங்கள அடையாளமாக கோலத்தை எப்பொழுதுமே நம்ம எப்படி எந்த நாட்களில் எந்த கோலம் இடுவது, கோலத்தினுடைய நன்மைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். பதிவை முழுவதுமாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கோலம் எப்படி போட வேண்டும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னரே நம்ம கோலம் இட வேண்டும். வீட்டு வாசலை அழகாக சுத்தப்படுத்தி வாசலில் பசுஞ்சாணம் தெளித்து நம்ம கோலம் போட வேண்டும். முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணீரையே தெளித்து கோலமிடலாம். ஆனால் ஏற்கனவே பயன்படுத்தாத தூய்மையான தண்ணீரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாசலை சுத்தப்படுத்த வேண்டும். ஏற்கனவே பிடிச்ச அதில் நம்ம பழங்கிட்டு இருக்கிற அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம பைப்பில் இருந்து எடுத்து அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தணும். அரிசி மாவில் கோலம் போடுவது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். கோலத்தின் தொடக்கமோ மற்றும் முடிவானது அதன் மேற்புறமாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது கோலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, மேற்புறத்துலேருந்து அதை முடிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த மேற்புறத்தில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறது. கோலம் வரைந்ததும் அதன் மீது காவி வண்ணத்தையும் நம்ம தீட்டலாம். கோலத்தின் சாணத்தில் பார்த்திங்கன்னா பசுமையானது விஷ்ணு பெருமானையும், மாவின் வெண்மையானது பிரம்மாவையும், காவியின் செம்மையானது பார்த்திங்கன்னா அந்த பரமேஸ்வரரையும் குறிக்கின்றது. இந்த மூன்றையுமே நம்ம சேர்த்து கோலமாக போடும் பொழுது அந்த வீடு பார்த்திங்கன்னா முப்பெரும் அந்த தேவர்களின் அருளானது கிடைக்கப்பெறுகிறது. கோலம் போட்ட பின்னர் பார்த்திங்கன்னா பூசணி இல்லைன்னா செம்பருத்தி போன்ற மலர்களை அந்த கோலத்தின் நடுவே வைக்க வேண்டும். இது நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியதாக கருதப்படுகிறது. கோலம் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம வலது கையால் தான் கோலமிட வேண்டும், இடது கையால் கோலமிடக்கூடாது. ஆள்காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வைத்து தான் நம்ம கோலம் போட வேண்டும். குனிந்தபடி நின்று தான் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போட வேண்டுமே தவிர அமர்ந்து கொண்டு நம்ம கோலம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம அமர்ந்து கொண்டு போட்டோம்னா அதில் நமக்கு எந்த ஒரு உடல் ஆரோக்கியமும் கிடையாது. நம்ம உடல் அசைத்து நம்ம கோலம் போடும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியமும் ஏற்படும். தெற்கு திசை நோக்கியோ அல்லது பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் முடியும்படி நம்ம கோலம் போடக்கூடாது. வாசற்படிகளில் குறுங்கோடுகள் போடக்கூடாது. சுப தினங்களில் ஒற்றை கோடுகள் கோலம் இருக்கக்கூடாது, இரட்டை கோடுகளாகத்தான் இருக்க வேண்டும். தெய்வீக வடிவங்களை குறிக்கும் கோலங்களில் வீட்டு வாசலில் போடக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா தெய்வீக எந்திரங்களை குறிக்கும் ஸ்ருதய கமலம், ஐஸ்வர்ய கோலம், ஸ்ரீ சக்கர கோலம், நவகிரக கோலம் போன்றவற்றை பார்த்திங்கன்னா பூஜை அறைகளில் மட்டும்தான் நம்ம போட வேண்டும். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த தெய்வீக தன்மையுடைய இந்த கோலங்களை நம்ம அரிசி மாவிலையோ அல்லது மஞ்சளிலேயோ மட்டும்தான் நம்ம போடணுமே தவிர நம்ம சாதாரணமாக எடுக்கின்ற இந்த கோலப்பொடிகளில் போடக்கூடாது. அமாவாசை மற்றும் முன்னோர்களுக்கு சிராதம் செய்யும் நாட்களில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை போன்ற நாட்களில் எதற்காக கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வருவது உண்டு.
ஆனால் கோலத்திற்கு ஒரு சக்தி உண்டு. மகாலட்சுமி தேவியாரின் அருளும் கிடைக்கக்கூடியதாக ஒன்று இருக்குது. அப்போ எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலுமே, நமக்கு நன்மைகள் செய்கிறவர்களாக இருந்தாலுமே, அந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் வரும்பொழுது இவ்வாறான தெய்வீக சக்தி அப்படிங்கிறது அந்த நிலைவாசலில் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். மற்றபடி பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேறு காரணங்கள் கிடையாது. இதுதான் ஒரு காரணம். அதே போல் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கோலங்களை நம்ம வீட்டில் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய கோலம், செந்தாமரை கோலம் இதை ரெண்டுமே போடலாம். திங்கக்கிழமை அல்லி மலர்க்கடி கோலம், செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா வில்வ இலை கோலம், புதன்கிழமை மாவிலை கோலம், வியாழன்கிழமை துளசி மாட கோலம், வெள்ளி மற்றும் பௌர்ணமி அந்த தினங்களில் பார்த்திங்கன்னா தாமரை கோலம். 8 இதழ் உள்ள இந்த தாமரை கோலத்தை நம்ம போடணும். 8 இதழ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர பார்த்திங்கன்னா ஒன்று கூடவும் குறையாது, குறையவும் கூடாது. அதே போல் சனிக்கிழமை பவளமல்லி கோலம். இப்படி ஒவ்வொரு தினத்திற்கும் பார்த்திங்கன்னா இவ்வாறான கோலங்களை நீங்கள் போட்டு கொண்டு வரும் பொழுது வீட்டில் பல்வேறு விதமான நம்மளுக்கு சுபங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கோலத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த நாட்களில் நம்ம போடும் பொழுது ஞாயிறு அப்படின்னா சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஞாயிறு அப்படின்னாலே சூரியன் தான். அதனால் அன்றைய தினம் நம்ம சூரிய கோலம் போடும் பொழுது அந்த சூரிய பகவானுடைய அருளானது நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒவ்வொரு கோலம் போடும் பொழுது அந்தந்த இறைவனுடைய நமக்கு அருளாசிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். நம்ம வீடுகளில் கோலம் போடுவதனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்கன்னா இல்லங்களில் லட்சுமி கடாசம் உண்டாகும், துர்சக்திகள் நம் வீட்டிற்குள்ளே நுழையாது. அரிசி மாவினால் கோலம் போடும் பொழுது சில உயிர்களுக்கு அது உணவாக இருப்பதனால அன்னதானம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும். அதே போல் சுவரை ஒட்டி நம்ம வீட்டு சுவரை ஒட்டி போடப்படும் பார்டர் கோலங்களில் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டதாகவும் இருக்கின்றது. கோலத்தினுடைய 8 பக்கங்களையும் பூக்கள் வைத்தால் திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதனால் நமக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கப்பெறும். சாணம் இடுவது கிருமி நாசினியாக செயல்படும். மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோலம் என்பது பார்த்திங்கன்னா நம் வழிபாட்டு முறைகளுள் ஒன்று. வாழ்வியல் முறைகளோடு வழிபாட்டு முறைகள் இணைந்ததே தமிழர்களின் பண்பாடு. அதனால் கோலமிடுவதை ஒரு வேலையாக நினைத்து செய்யாமல் ஒரு வழிபாடாக நினைத்து பயபக்தியோடு நம்ம செய்ய வேண்டும். நாள்தோறும் நம்ம கோலமிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இல்லத்தில் செல்வமும் பெருகும், நாமமும் சீரும் சிறப்போடு வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. பெரும்பாலும் கோலம் பார்த்திங்கன்னா இப்போ கோலம் போடுறவங்க அந்த வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளாக இருக்கணும். அதற்காண்டி ஒரு வேலையாள்களை கூப்பிட்டு கோலம் போடுவது, மற்ற வேலைகளை செய்வது அப்படிங்கிறது அவர்களை வைத்து செய்து கொள்ளலாம். சமையலுக்கு உதவுவது, வீடு துடைப்பது அப்படிங்கிறது. ஆனால் கோலம் போடுவது பார்த்திங்கன்னா அந்தந்த வீட்டிற்குரிய அந்த பெண்கள் போடுவது தான் அவர்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கோலம் போடும் பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கெட்ட ஒரு மனநிலையிலையும் இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது நடந்திருக்கும், வீட்டில் ஏதாவது நம்ம செஞ்சுருப்போம், அதில் ஏதாவது நமக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு வந்திருக்கும், வேலை டென்ஷன் ஏதாவது ரொம்ப எப்படி இருந்தாலுமே இந்த நேரத்தில் காலையில் எழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நம்ம சிந்திக்கக்கூடாது. இதை சிந்திச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதன் மேலேயே தான் பெரிய அந்த கவனம் இருக்கும். அப்போ நம்ம செய்கின்ற இந்த வேலைகளில் நமக்கு ஒரு ஒழுங்கு கிடைக்காது, அதில் நமக்கு பலனும் இருக்காது. காலையில் எழுந்துக்கிறோமா அந்தந்த வேலைகளுக்கான கவனத்தை நம்ம செலுத்தணும். வாச தெளிக்கிறோம், அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், சாணத்தை கரைச்சி நம்ம அந்த வாசலில் தெளிக்கணும். அப்படிங்கிறது ஏதோ எந்திரிச்சிட்டோம் அந்த பக்கத்தில் இருக்க தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முறைப்படி நம்ம அந்த வேலைகளை கடமைகளை ஆற்றும் பொழுது தான் அதற்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி கோலம் போடுறோம், இப்போ சிக்கு கோலம் போடுறோம்னா அந்த கோலத்தில் உள்ள அந்த கோடுகளை நம்ம எந்த அளவுக்கு இணைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இணைந்து செல்லும் அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம அந்த நேரத்தில் தேவையில்லாத மனநிலையில் இருக்கும் பொழுது நம்ம கவனம் சிதறல் ஏற்படும். நம்ம கோலத்தை தப்பாக போடுவோம், திரும்ப அழிச்சிட்டு திரும்ப போடுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் எழுந்து கூட போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானத்தோடு எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல்
இந்த ஒரு செயலை செய்யணும். பெண்கள் பார்த்திங்கன்னா கோலத்தில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட தெளிவோடு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த மனநிலையும் இருக்கும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு வேலை செய்தாலுமே அந்த ஒரு தெளிவானது இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கையில் இவ்வாறு அந்த கோலமாவில் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கலை தான். ஏன்னா சாதாரணமாக இதில் யாருமே செய்து விட முடியாது. அதனால் அதை இணைப்பது இவ்வாறான கோலங்களை போடுவது அப்படிங்கிறத நம்ம தெளிவோடு போட கற்றுக்கொள்ளணும். இதை நம்ம தெளிவோடு போட கற்றுக்கொண்டாலே வீட்டில் பல்வேறு நன்மைகளானது நமக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் சிரமம் பார்க்காம பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து அந்தந்த வீட்டு பெண்களே இந்த நிகழ்வுகளை செய்யுங்க. முடிந்தளவு பெண்கள் கொஞ்சம் சிறு பிள்ளைகள் உங்கள் குழந்தைகளும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா அவர்களுக்குமே இதை சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அவர்களையுமே ஒரு நாள் இதை செய்ய சொல்லுங்கள். இப்படி பெண்கள் வீட்டை எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சுப கடாட்சத்தோடு வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் செல்வமானது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதான். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் ஒவ்வொரு கிழமையிலும் சில பேருக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கும். எந்தெந்த கோலத்தை எந்த கிழமையில் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் மேற்கூறிய இந்த கோலங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் போட்டு கொண்டு வாருங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிந்தால் பூஜை அறையில் வந்து அங்கேயுமே தினமும் தாமரை 8, அதாவது 8 இதழ்கள் கொண்ட அந்த தாமரை கோலத்தையுமே தினமுமே போட்டு கொண்டு வாருங்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கப்புறம் ஒரு விளக்கேற்றி இறைவனை மனதார நினைத்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க. தினமுமே இதை நம்ம செய்யணும். ஒரு நாள் நம்ம செய்துட்டு விட்டுறக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் மட்டும் நம்ம இதை தவிர்த்து விடலாம். அதற்கப்புறம் நம்ம இதை தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம். மேலும் சிறப்பான விஷயமாக இருக்கும். வீட்டிற்குள்ளே மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பூஜை அறையில் சுவாமி உருவப்படங்களை கோலமாக போடுவது இவ்வாறான விஷயங்களை ஈடுபடணும். வெளியில் நடந்து போகிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியோட திருவுருவப்படங்கள் இறைவன் சார்ந்த விஷயங்களை நம்ம போடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போட்டு வந்துடுவோம். நமக்கு தெரிந்தவர்கள் வருவார்கள், தெரியாதவர்கள் வருவார்கள். அந்த இடத்துல மிதித்துட்டு போகிற சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கேயே நம்ம மிதிக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அது அவமதிக்கிற செயலாக கருதப்படும். அதனால் வீட்டிற்குள்ளே உங்கள் வீட்டு பூச்சேரையில் அப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா நன்றாக இருக்குமே தவிர வெளியில் அனைவருமே கால்படும்படி வாகனங்கள் போகும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா இவ்வாறு சுவாமியோட திருவுருவ அந்த படங்களையோ இல்லை அந்த சின்னங்களையோ நம்ம போடுவதை தவிர்த்து விடணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா தினம்தோறும் இவ்வாறு கோலம் போட்டு கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பதை நீங்களே மனப்பூர்வமாக உணரலாம். இது எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரவர் வாழ்க்கையில் உணர்ந்தது தான். நம்ம சொல்கிற எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் பார்த்திங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையிலையுமே இப்பொழுதுமே கடைபிடித்து கொண்டு நன்றாக வாழ்ந்து கொண்டு வருவது தான். ஆனால் நீங்களும் இதை பயன்பெறும் வகையில் நம்ம கூறிக்கொண்டு இருக்கிறோம். அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள், செயலாற்றுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.